ஹலோ மக்களே, வெல்கம் டு கரூர் கிச்சன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்து கூடயும் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி ஆயில் வந்து ஓரளவுக்கு நல்லா சுழனதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், பிக் சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்து அதை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுணுங்க. எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பூண்டு கண்டிப்பாக போடணும், ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணி இதுவுமே நல்லா வதங்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். இது கரெக்டாக இருந்துச்சுங்க எனக்கு. ஸோ உப்பு ஆட் பண்ணி இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் உப்பு ஆட் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரமிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த விதமான மசாலாவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள் இது மட்டும்தாங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து வதங்கும். ஏன்னா வதங்குச்சுன்னா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடும். ஒரு மாதிரி அந்த மசாலா வாசனை வந்து அடிக்கும் ஒவ்வொரு டைம்லாம், அதெல்லாம் அடிக்காது. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா அந்த மசாலாலாம் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/4 கப், நான் அந்த கப் வந்து நான் காமிக்க மறந்துட்டேன். சும்மா கொஞ்சமாக பட்டாணி வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணி அதையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் பட்டாணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் வந்து அந்த மசாலா, அந்த உப்பு இது எல்லாமே நல்லா சாந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக வச்சு நல்லா 1, 2 அந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாலாம் வந்து இந்த உருளைக்கிழங்குல வந்து சாறுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. இது வந்து நான் எதுக்கு பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா இந்த மசாலா, உப்பு எல்லாமே உருளைக்கிழங்குலையும் நல்லா சாந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஹைலேயே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த மாதிரி தாங்க.
ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஹைலேயே வைங்க. அடுப்பு வந்து ஹைலேயே வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அந்த அடியிலலாம் இருக்குது பார்த்திங்களா பொட்டேட்டோ, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஆயில் ஆட் பண்ணுறத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பரான அட்டகாசமான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.